பூவுக்குள்ளே பிறந்ததால் வாசங்களால் பேசுகிறார். வெண்ணிலவில் வளர்ந்ததால் வெளிச்சம் கோடி வீசுகிறார். மங்கையின் கன்னத்தில் மஞ்சளின் வண்ணங்கள் வந்ததும் எப்படியோ, மாலையின் வெயிலும் காலையின் வெயிலும் சேர்ந்ததால் இப்படியோ. அடி பூமியே நூலகம், பூக்களே புத்தகம் என்று நான் வாழ்ந்து வந்தேன். இன்று பெண்களே நூலகம், கண்களே புத்தகம் உன்னிடம் கண்டு கொண்டேன். மணி 6 ஆயிடுச்சு. இன்னும் புருஷன் கால் அட்டெண்ட் பண்ணவே இல்ல. நீ சாய்குட்டி கிட்ட பேசிட்டு இருக்கியா? என்னடி பண்றது? போன் அடிச்சாலும் போன் எடுக்க மாட்டேங்கறாங்க. நான் என்ன பண்றது? அதான் சாய்குட்டி கிட்ட 2-3 வார்த்தை பேசலான்னு. அவதான் கோச்சிட்டு இருக்கால. எப்படி பேசுவ? 4 மணில இருந்து ஒரு வார்த்தை பேசுறாள பாத்தியா? நாங்க வந்திருந்தா எங்களுக்கு கிழிஞ்சிருக்குமே. ஈஸி ஒரே கிளிய கிழிச்சு கொடுத்துருவாங்கடா. ஷாக்டி நெஞ்சலா வலிக்குதுடி. என்ன விளையாடிட்டு இருக்கியா? எவ்வளவு நேரம் போன் அடிச்சிட்டு இருக்க? கால் அட்டெண்ட் பண்றதுக்கு என்ன? இவன் தான் எடுக்கலன்னு பார்த்தா அண்ணனும் எடுக்க மாட்டேங்கறாங்க, அண்ணியும் எடுக்க மாட்டேங்கறாங்க. அண்ணியோட போன் சுவிட்ச் ஆஃபே ஆயிடுச்சு. நம்மளோட கேரகம் இங்க வந்து நிக்க வேண்டியதா இருக்கு. கிட்டத்தட்ட 4 மணில இருந்து நின்னுட்டு இருக்கோண்டி. முடியலடி. ஆமாண்டி, செம்மையா கால் வலிக்குதுடி. இங்க நம்மள பிக்கப் பண்ணவே யாரும் வரல. இதுல இவ்வளவு வேற தான் கூட்டிட்டு வர போறோமா? ஏன் சாய்க்குட்டி, உன்னோட நிலைமை தான் எங்களுக்கு இன்னைக்கு. உன்னை எப்படி யாரும் பிக்கப் பண்ண வரலையோ அதே நிலைமை தான் இங்கேயும். தப்பு பண்ணிட்டோண்டி. இவன் கிட்ட எல்லாம் கூட்டிட்டு வந்து விட சொல்றல, நம்ம தப்பு பண்ணிட்டோண்டி. இதுல சட்டை வேற போட்டா யார் கூட வரக்கூடாது, பிளைட்ல வரக்கூடாது, பஸ்ல வரக்கூடாது, அங்க வரக்கூடாது, இங்க வரக்கூடாதுன்னு. அந்த பிளைட் அங்க இங்க எல்லாம் சொல்றியா? அதுல என்ன ஒரு கோபத்துல வரதுரி. ஆனாலும் புருஷனை சும்மா விட்ட கூடாது. இன்னைக்கு பண்றதுக்கு பழி வாங்கியே தீரணும். அது உன்னோட மாமாடி. பரவரடி, மாமாவா இருந்தாலும் நிக்க வைக்கிறாங்களடி. கால் செமையா வலிக்குதுடி. முடியலடி. ஒரு வயசுக்கு பயந்து நேரம் வந்திருக்கோம். அப்படி என்னடி கால் அட்டெண்ட் பண்ண முடியாத நிலைமை? நம்ம நிப்பமே, எங்கேயும் போக கூடாதுன்னு, எதுலயும் போக கூடாதுன்னு சொல்லிருக்கோமே. அறிவு இருக்காடி? ஏன்டி இப்படி கடுப்பேத்துறாங்க? சைக்கிள் கேப்ல என் புருஷனை பார்த்து அறிவு இருக்கான்னு கேட்டேரி. சரி, நீ என்ன கோவத்துல இருந்தாலும் விட்டு தர மாட்டேல. ஃப்ளோல வந்துருச்சு. சத்தியமா சொல்றேன்டி, நானே அவ்வளவு கோவமா இருக்கேன்டி குரு மேல. என்னதாண்டி பண்ற? ஒரு கால் அட்டெண்ட் பண்ணி இங்க இருக்கேனாவது சொல்லலாம்ல. இந்த போன்ல இருந்து 100 காலுக்கு மேல போயிடுச்சு. 100 கால்மே எடுக்கலாமே. ஆரே ஒரு வைஃப் கால் பண்ணி ஒரு புருஷன் எடுக்காம இருக்கான். சும்மா விடலாமா பிரியா? சும்மாவே விடக்கூடாது பிரியா. அவர் வராரு, நீ கேள்வி கேக்குற அவர்கிட்ட. அதுக்கு அவர் பதில் சொல்லியே ஆகணும். முடியலடி. அதனே எங்க 2 பேத்துக்குள்ள சண்டை மூட்டி விடுற மாதிரி இருக்கு. ஷாய்குட்டி, நான் சொன்னது உண்மைதானே? குரு அப்பாவை நம்ம திட்டணும் தானடா? இவ்ளோ நேரம் ஆயிடுச்சு. நம்மள கூப்பிட்டு போக வந்தாங்களா? பிரியாக்கு திட்டணும் தானே? ஆமாண்டா தங்க, உங்க குரு அப்பா மட்டும் இன்னைக்கு வரட்டும் இருக்கு. குண்டலன் பண்ணிரலாம்டா. ஆமாமா, கேள்வி கேட்காம விடக்கூடாது. கேள்வி கேட்கணும்ல அவரை. ஏன்னா அந்த அளவுக்கு பண்ணிருக்காரு மாமா இன்னைக்கு. கால் ரொம்ப வலிக்குதுடி. நீ வேணா வெயிட் பண்ணு, நான் போய் சேர் வாங்கிட்டு வந்துடுறேன். வாட்ச்மேன் இருக்காங்க, வாட்ச்மேன் கிட்ட வாங்கிட்டு வந்துடுறேன். வேண்டாம், திட்டிர போறாரு. அவர் வேற எல்லாருமே கூட்டிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். வேண்டாம், விடு. கால் வலிக்குதுன்னு சொல்றேன். நின்னுட்டே இருப்பியா? சரி வா, பஸ் ஸ்டாண்ட்லயே போய் உட்காந்துட்டு வரலாம். அங்க போய் உட்காந்துட்டு இங்க வந்து தேடிட்டு இருந்தாங்கன்னா நம்மள. ஆமால, அதுவும் கரெக்ட் தான். நின்னுக்கிட்டே இருப்பியா? வெயிட் பண்ண, நான் போய் சேர் வாங்கிட்டு வந்துடுறேன். எங்கடா கரணங்க? இங்க இருக்கிற இடத்துக்கு தானே போறோம்.
விட்டுட்டோம்னு நினைக்கிறேன். ஆமாம்மா, காலையில விட்டுட்டு வந்துட்டோம்ல, விட்டுட்டு போயிருவோமோன்னு பயப்படுறா போல. தங்கம் இங்கதான் அத்தைக்கு சேர் வாங்க தான் போறேன். டேய் ஐஷு இங்க தான் இருக்க போறாங்க. டேய் ஐஷு இங்க தான் இருக்காங்க. உன்னை எப்படி நான் தனியா விட்டுட்டு போவேன்? பிளான் போட்டு ஸ்கெட்ச் போட்டு உன்னை விட்டுட்டு போறாங்க. ஏமா நீ வேற ஏற்கனவே கடுப்புல இருக்கே, இதுல பிளான் போட்டு ஸ்கெட்ச் போட்டா? சரிம்மா தாயே வா. ஏய் ஷாய் குட்டி என்ன தனியா விட்டுட்டு போறியா? சரிம்மா தாயே போ. ஏய் திட்டிரு ஏது போறாங்க, அதெல்லாம் வேண்டாம் விடு. பாத்துக்கலாம், அவளுக்கு கால் வலிக்குதுன்னு சொல்றேன், நின்னுட்டே இருப்பியா? இரு, ரொம்ப நேரம் நிக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ண, எடுத்துட்டு வந்துறேன். சரி ஓகே டி, திட்டிர போறாடி, பாத்து வெயிட் பண்ண வந்துறேன். திட்டிர போறாங்க, அதெல்லாம் வாட்ச்மேன் திட்ட மாட்டார், நான் பாத்துக்கிறேன். எனக்கு தெரிஞ்சவர் தானே, நான் பாத்துக்கிறேன். அது இல்லாம ஒரு ஃப்ரெண்ட்லியா பேசுவார், நான் பாத்துக்கிறேன் விடு. சரி ஓகே, என்னமோ பண்ணு. எங்க ஷாய் குட்டி வாட்ச்மேன் அனாவே காணோம். அது என்ன ஒரு வேலை? எங்க வாட்ச்மேன் அங்கிள்? வாட்ச்மேன் அங்கிள் என்னடா பண்ற? வாட்ச்மேன் அண்ணா, அண்ணா நீ எனக்கு உதவி செய்யற மாதிரி இல்லடி, என்ன போட்டு கொடுக்கலாம் மாதிரி இருக்கு. என்ன பார்த்து காப்பி அடிச்சு கிண்டல் பண்ணிட்டு இருக்கியா நீ? உதவியே செய்ய வேணாமா, அமைதியா இரு. அண்ணா அண்ணா என்னம்மா ஏதாவது மறந்துட்டியா? இவ்வளவு நேரம் காலேஜ்ல இருக்க? நான் கிளாஸ் போட்டிட்டேம்மா. எந்த கிளாஸ்னு சொன்னா நான் ஓபன் பண்ணி விடுறேன். ஐயோ நான் அதெல்லாம் ஒண்ணும் இல்லண்ணா. அப்புறம் என்னமாச்சு? இவ்வளவு நேரம் காலேஜ்ல இருக்கீங்க? ஐயோ அது ஒண்ணும் இல்ல, நான் வீட்ல இருந்து இன்னும் வரல. ஓ வரலையாம்மா? அப்ப பஸ் ஏறி ஆட்டோ ஏறி எது போலாம்ல? இல்லண்ணா, அவங்க வருவாங்க, இங்க வந்து தேடிட்டு இருப்பாங்கல்ல. போன் அடிச்சு பாருமா. போன் அடிச்சு நான் கொஞ்சம் எடுக்கல, ஏதோ மீட்டிங்ல இருக்காங்கன்னு நினைக்கிறேனா. வந்துருவாங்கண்ணா, அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. எனக்கு ஒரு சின்ன உதவி மட்டும் பண்றீங்களா? என்னம்மா என்ன உதவி? ஆனா ஒரு சேர் மட்டும் கொஞ்சம் கொடுக்குறீங்களா? சேரமா அங்க இருக்கு பாருமா, எடுத்துக்கோ. என்ன உள்ள வந்து உட்காருங்க வாங்க. இல்லண்ணா அதெல்லாம் வேணாண்ணா. குழந்தைக்கு சேர் வேணாமா? ஐயோ ஷாய் அமைதியா இரு. ஆனா நீங்க ஒரு சேர் கொடுத்தா மட்டும் போதும்ண்ணா. என் செல்லத்துக்கு நான் குட்டி சேர் தட்டுமா? அங்க என் செக்யூரிட்டி ரூமுக்கு போனோம்னா அங்க 2 சேர் இருக்குமா, அதை எடுத்துக்கோ. ஆனா உங்களுக்கு? இல்லம்மா பரவாயில்ல, எனக்கு இன்னொரு சேர் இருக்கு. நான் பூட்டிட்டு வரதுக்கு லேட் ஆயிரும் எப்படியும். ஓ அப்படியாண்ணா, ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. நான் இங்கதான் இருப்பேன், ஏதாவது ஒண்ணா என்கிட்ட கேளு, தயக்கப்படாத. சரிண்ணா. உங்களோட பேர் என்ன? அச்சோ, என் தங்கத்துக்கு பேர் சூப்பரா இருக்கு. யாரு வச்சது? வீட்ல இருக்க எல்லாரும் சேர்ந்து சூஸ் பண்ணி வச்சது. கேட்டுட்டு என்ன தங்கம், என் தங்கத்துக்கு பேர் சூப்பரா இருக்கு. சரிடா தங்கம், நீ உட்கார்ந்துட்டு அப்புறம் என்கிட்ட வந்து கூட, சரியா? அங்கிளுக்கு தேங்க்யூ சொல்லு. பரவாயில்ல இருக்கட்டும்டா. பூ சொல்றமா ஏதாவது ஒண்ணா என்கிட்ட கேளு, சரியா? சரி, நான் கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. பரவாயில்லம்மா. ஹாய் பிரியா, என்ன நீங்க என்னமோ இங்கே இருக்கீங்க? இல்ல வீட்ல இருந்து கூப்பிட வரல இன்னும், அதான். ஓ அப்படியா பிரியா, ஓகே பிரியா. சரி வாங்க, நான் என்ன ஆட்டோ பிடிச்சு விட்டுட்டுமா? இல்ல வீட்ல இருந்து வருவாங்க, அப்புறம் தேடுவாங்க, அதெல்லாம் வேண்டாம். இப்ப கால் பண்ணி பாருங்க, எவ்வளவு நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? 4 மணிக்கு விட்டாங்க காலேஜ. மணி 6 சின்னமா இருக்கீங்க. கால் பண்ணிட்டேன், பட் எடுக்கல, ஏதோ மீட்டிங்ல இருக்காங்கன்னு நினைக்கிறேன். வேற யாருக்காவது கால் பண்ணலாம்ல? எல்லாத்துக்கும் கால் பண்ணிட்டு எல்லாரும் மீட்டிங்ல அட்டெண்ட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன், அதனால தான் கால் எடுக்கல. நான் பாத்துக்கிறேன் விடுங்க. இப்ப பஸ்ல போக ஆட்டோல போக இவ்வளவு நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? இல்ல போனா அப்புறம் இங்க வந்து தேடிட்டு இருப்பாங்க, நாங்க பாத்துக்கிறோம். பாப்பாவை வச்சுட்டு எவ்வளவு நேரம் நின்னுட்டு இருப்பீங்க? வாங்க, ஆட்டோ வெளியில தான் இருக்கு. பாப்பா எவ்வளவு நேரம் நிப்பா? பாப்பாவும் பாவும். பாப்பாவும் இருக்கிறேன்னு தான் சொல்றேன், நான் பாத்துக்கிறேன் விடுங்க. எனக்கும் ஷாய் குட்டிக்குள்ள பிரச்சனை இல்ல, குரு எப்படியாவது இருந்தாலும் வந்துருவாரு, அதனால நீங்க கவலைப்பட வேணாம். நீங்க என்ன இவ்வளவு நேரம் காலேஜ்ல? இல்ல பிரியா, எப்போதும் இந்த டைமுக்கு தான் கிளம்புவோம், அதனாலதான். ஓ அப்படியா, ஓகேங்க. சரி ஓகே, நாங்க பாத்துக்கிறோம், நீங்க கவலைப்படாதீங்க. கேட்டீங்களா, அது போதும், அதுக்கே ரொம்ப தேங்க்ஸ். பரவாயில்ல இருக்கட்டும் பிரியா. சரி ஓகேங்க, ஐஷு வெளியில தனியா வெயிட் பண்றா, நான் போறேன். ஓகே பிரியா. என்னடா பண்ணிட்டு இருக்கோம்? காலை கூட அட்டென்ட் பண்ணாம கால் அட்டென்ட் பண்ணிட்டு நான் வரதுக்கு லேட் ஆகும், நீங்க ஆட்டோ பிடிச்சிட்டு போங்கன்னு சொல்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் உனக்கு? முக்கியமான மீட்டிங்ல எதுலயாவது இருக்கலாம் இல்லடா? அது எப்படி இருந்துச்சு? இங்க 3 பேர் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்கன்னு யோசிக்கணும்ல அவன். என்னடா மனுஷன், இப்படி ஒரு பையனுக்கு அவனை எப்படா புடிச்சு கல்யாணம் பண்ணி வச்சாங்க? அதுவும் நல்ல பொண்ணுக்கு இவனா? என்னடா அவனுக்கு சர்டிபிகேட் நீ கொடுத்துட்டு இருக்க? பின்ன வீட்டுல ஒழுங்கா மாப்பிள்ளைய பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டாங்களா? ஏன் போய் இவனையா மாப்பிள்ளைன்னு சூஸ் பண்ணாங்க அவங்க? உன்னை சூஸ் பண்ணிருந்தா நீ சந்தோஷமா இருந்திருப்ப. அது இல்லாம அந்த டைம்ல நல்ல மாப்பிள்ளையா இருந்திருக்கலாம். அடுப்பேத்தாதுடா. போன் எடுத்து சொல்றதை விட வேற என்னடா வேலை அவனுக்கு? நான் வரதுக்கு லேட் ஆகும், நீங்க ஆட்டோ பிடிச்சு போங்க, பஸ்ல போங்கன்னு சொல்றதுக்கு என்னவா? இவங்களும் அவனை நம்பி உட்கார்ந்துட்டு இருக்காங்க பத்தியா? இவங்களும் சொல்லணும்டா. எப்படி மைக்க வச்சிருக்கான் பாரு. கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கியா? உன் காதலி வெயிட் பண்றால, நீ பொறிக்கதான் செய்வ. உண்மையே சொல்லிட்டு இருக்கேன்டா. வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்களே, அவங்க கிட்ட ஒரு வார்த்தையாவது நம்ம சொல்லலாம்னு என்றுடா. நிறைய பொண்ணுங்க அப்பா வரல அம்மா வரலன்னு வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. உனக்கு என்ன? ஃப்ரீயா நிக்கிறதுனால உனக்கு எரியுதா தானே?
வச்சு கூட அப்படியே 3 பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கல்ல, 3 பேருன்னு சொல்லிட்டு இருக்காது, பிரியா வெயிட் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லு. ஆமாண்டா, எனக்கு அவ முக்கியம் தான்டா. அவன் என்ன எனக்கும் கால் வலிக்கும்டா. அது எப்படா மச்சான் நீயும் அவளும் ஒரே கலர்ல ட்ரெஸ் போட்டு வந்தீங்க? அதெல்லாம் எனக்கு தெரியாது, கோயின்சிடென்டா கூட இருக்கலாம். எப்படா மச்சான், என்னடா இதுல ஓவரு? அவளும் பர்பிள் தான், நீயும் பர்பிள் தான், இதெல்லாம் என்னடா கோயின்சிடென்ட் மாதிரி தெரியல, தெரிஞ்சுட்டு போட்டுட்டு வந்த மாதிரி இருக்கே. நீ வேற கடுப்பேத்தாதுடா. குருக்கு கால் பண்ணி சொல்றதுக்கு என்னவா? இப்ப எது சொன்னாலும் காதுல விழுக போறது கிடையாது, அதுக்கு எதுக்கு நான் சொல்லிக்கிட்டு. ஆமாண்டா மச்சான், நாளைக்கு பிரியா என்ன கலர் சாரி கட்ட போறா? அத நீ அவகிட்டதான் கேட்கணும், என்கிட்ட கேட்டா அது எப்படா மச்சான்? உனக்கு மட்டும் அவ கட்டுற கலர் சாரிக்கு நீ போட்டு வர ஷர்ட்ட இது டெய்லி தான் நடந்துட்டு இருக்கு, எப்படி கோயின்சிடென்ட் ஆகும்? ஏன்னா அவ காலேஜ் எனக்கு முன்னாடியே வந்துருவா, வீடு பக்கத்துல தானே இருக்கு, நான் பாப்பேன். அதுல இருந்து பார்த்தா காலேஜ் தெரியும், அவ கார் விட்டு இறங்கும் போது நான் பாத்துருவேன். அதான் பார்த்த சாரிக்கு ஏத்த ஷர்ட் எப்படி போட்டு வராருன்ட்டு இப்பதான் தெரியுது. நான் கூட நம்பிட்டேன்டா ஒரு நிமிஷத்துல, ஒருவேளை கோயின்சிடென்டா தான் இருக்குமோ நம்பிட்டேன், நம்பி ஏமாந்துட்டேன்டா. அவன் என்ன கலர் சாரி கட்டியிருக்கான்னு பாப்பேன், அந்த கலர்ல ஷர்ட் போட்டு வருவேன். வெக்கமாவே இல்லையடா. அதெல்லாம் சுத்தமா இல்ல மச்சான், காதல்ல அதெல்லாம் இருக்காதுடா. வெக்கமான சூடு சொன்ன எதுவும் இருக்காது. ஆமாமா, உன்னை பார்த்து நல்லாவே தெரியுது மச்சான், நீ எல்லாத்தையும் வாடகைக்கு விட்டுருவிய, உனக்கு தேவைங்க போதானே எடுப்ப. அப்படியும் சொல்லலாம் மச்சான், நீ சொல்ற மாதிரி. மச்சான், ரீசெண்டா நம்ம காலேஜ்ல ஒரு விஷயம் நடந்துச்சு, என்ன தெரியுமா? என்னதுடா? அதான் பிரியா ஒரு பையன் அடிச்சால, அதான். ஆமா, இப்ப அதுக்கு என்ன? யாருக்காக அடிச்சான்னு தெரியுமா? அவன் புருஷன் குருவுக்காக தான் அடிச்சது. அப்படியெல்லாம் உன்னோட தப்பே இல்லாம ஒருத்தவங்க மேல தப்பு சொல்லிட்டு இருந்தாலே அதுக்காக அடிச்சிருக்கான். அவள குருவை எப்போதுமே லவ் பண்ண மாட்டாளா? அவளை பத்தி எனக்கு தெரியும்டா. அவளை பத்தி முழுசா தெரிஞ்ச ஒரே ஆள்னா நான் தான்டா. சப்போஸ் குருவே தப்பு பண்ணியிருந்தாலும் குருவை அவ அடிச்சிருப்பா. எனக்கு என்னமோ அப்படி தோணலடா. குரு மேல கை வைக்கும் போதுதான் அவளுக்கு கோவம் வந்து அடிச்சா. அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்லடா, வேணா பாடுறா மச்சான், ஒரு நாள் இல்ல ஒரு நாள் தெரியும்டா. எனக்கு என்னமோ அப்படிதான்ப்பா தோணுது. அப்படியெல்லாம் ஒண்ணும் இருக்காது, தயவு செஞ்சு நீ உன் வாயை க்ளோஸ் பண்ணு. நான் சொன்னா நீ புரிஞ்சுக்கவா போற? வா மச்சான் போலாம். எங்கடா மச்சான்? வீட்டுக்குடா மச்சான். டேய், ஆமாமா, உன் லவ்வர் நிக்கிறாள், நீ வர மாட்டேடா. டே மச்சான், கடுப்பே ததுடா, வீட்ல இருந்து பார்த்தாலே நல்லா தெரிவாடா அவ. இருந்தாலும் தனியா விட்டுட்டு டே வாடா, கடுப்பே தம்ம, வீட்ல இருந்து பார்த்தாதான் தெரிவால. வாட்ச்மேனும் இங்கதான் இருக்காரு, வாட்ச்மேன் கிட்ட சொல்லிட்டு போவோம். நிக்கிற அவளுக்கு கூட பயம் இருக்காதுடா, நான் உனக்கு தான்டா பயம். இப்ப இந்த காலேஜ்லயே சுத்திட்டு இருந்தேன்னு வையேன், கண்டிப்பா அவளுக்கு டவுட் வந்துடும். அதனால மூடிட்டு கிளம்பிட்டு வா. சரிடா மச்சான், வாட்ச்மேன் கிட்ட சொல்லிட்டு போயிடலாம். சரிடா, சொல்லிட்டு போலாம்டா. நான் என்ன சொல்லிட்டு போவேன்னா சொன்ன, சொல்லிட்டே போலாம். சரிடா மச்சான். எவ்வளவு நேரம் நிப்ப? இல்ல பரவாயில்லடி. என்னடி மணி 6 சின்னமா யாரும் கால் பண்ணல, யாரும் கால் எடுக்கவும் மாட்டேங்கிறாங்க, கால் பண்ணவும் மாட்டேங்கிறாங்கடி. இன்னும் அண்ணி போன் சுவிட்ச் ஆஃப்ல தான் இருக்கு. சாய்க்குட்டி கீழே விழுந்துற போற. நான் வேணா கொஞ்ச நேரம் நிக்கிற, நீ வந்து உட்காருவா. இல்ல அதெல்லாம் வேணா, நான் நின்னுக்கிறேன், எனக்கு கால் வலிக்கலடி. எவ்வளவு நேரம் நின்னுட்டு இருக்க, உனக்கு கால் வலிக்கலையே? எனக்கே வலிக்குதுடி. எனக்கு வலிக்கலடி, விடு. இப்பதானே கண்ணாடி குத்தி கால் வலி சரியா போயிடுச்சு, திரும்பி நின்னுட்டு இருக்க. ஐயோ, உட்கார்ந்துட்டே இருந்தாதாண்டி கால் வலிக்கும், நான் நின்னுக்கிறேன், விடு. சாய்க்குட்டி புடிச்சுக்க விழுந்துற போறா. ஓகேடி. சாய்க்குட்டி ஆடக்கூடாது, சேர அப்புறம் கீழே விழுந்துரும், சரியா? அப்படியே தங்கம், என்ன பண்ணீங்க? அப்படியேடா, ஏபிசிடி சொல்லி கொடுத்தாங்களா? என்ன ஒரு வாழ்க்கை, நல்ல ஸ்கூலுக்கு போய் தூங்கிட்டு இருக்கா. சரிடா, உனக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிடைச்சாங்களா? புதுசுலடா, போக போக பேச ஆரம்பிச்சிருவாங்க. என்னடி மழை பெய்யுற மாதிரி இருக்கு? மழை வராதுன்னு நினைக்கிறேன். இப்பவாது கால் அட்டெண்ட் பண்ணாங்களாடி? மணி 7 ஆயிடுச்சுடி. இல்லடி, இன்னும் கால் பண்ணல. மழை பெய்யுது, சூப்பரா இருக்கு. ஆனா ஆட்டம் போடணும்னு ஆசையா இருக்கு, என்ன கால் தான் வலிக்குது. ஐஸ் வண்டிக்கார இங்க வர மாட்டா. ஏன் மேடம்? இந்த மழையில ஐஸ் சாப்பிட்டா அப்படியே சூப்பரா இருக்கும்டி. இந்த மழைக்கெல்லாம் சூடா சாப்பிட்டா நல்லா இருக்கும்னுவாங்க. நீ மட்டும் என்ன ஐஸ்கிரீம்? நம்ம குடும்பத்தை பத்தி உனக்கு தெரியாத, நம்ம ஐஸ்கிரீம் தானே சாப்பிடுவோம். ஆமாமா, மழையில ஐஸ் சாப்பிடும் போது அப்படியே தொண்டைக்குள்ள ஜில்ஜிலு நேரு சூப்பரா இருக்கும்டி. அதுவும் இந்த மழை டைமுக்குனே ஐஸ்காரங்கள வியாபாரம் பார்க்கணும், அப்பதான் நம்மள மாதிரி ஆட்கள் சாப்பிடுவாங்க. பக்கத்துல எங்கயோ ஐஸ் இல்லமா, அது இல்லாம உங்க அம்மா எங்களை அடி அடின்னு அடிச்சிருவா. ஏடி, அடிச்சிருவேண்டி. அதான் ஐஸ் வந்து தானே ஞாபகப்படுத்தி விட்டாங்க. ஆமா, என்ன சொல்லிருங்க எல்லாரும்? ஐயோ, கடையிலடா, அப்புறம் அம்மா திட்டுவாங்க.
மலையில நினைறது எவ்வளவு சூப்பர் தெரியுமா? செக்யூரிட்டி ரூம் இருக்கு, அங்க போய் கொஞ்ச நேரம் உட்கார்ந்துட்டு இருக்கலாமா? வேண்டாம், மலையில நினைறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குடி. அதுவும் கரெக்ட் தான், எனக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆமாமா, உனக்கும் தான். ஏற்கனவே நமக்காக சேர் கொடுத்ததே பெரிய விஷயம்டி. இந்த சிசிடிவி கேமரால பார்த்தோம், அவ்வளவுதான். பார்த்தோம் மாட்டிப்போம், அதனால இங்கே நின்னுக்கோ. அம்மாடி அங்க போய் சும்மா உட்கார்றதுக்கு இங்க ஜாலியா மலையிலயாவது உட்கார்ந்துட்டு இருக்கலாம். ஒரு கொடையாவது எடுத்து வச்சிருக்கலாம். எல்லாம் குருவை சொல்லணும். ஏன் கால் வந்து சமைக்க? என்ன நடந்தாலும் குரு மாமாவை மட்டும் சும்மா விட்டுறாதடி. சரி ஓகேடி. ஹலோ அஜித்தனா. ஹலோ சொல்லுங்கடா. வீட்டுக்கு வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். அதெல்லாம் இருக்கட்டும்னா, குரு எங்க? குரு உங்ககிட்ட சொல்லிட்டு வந்திருப்பானே. குரு மாமா முதல்ல எங்கடா வந்தாங்க சொல்லிட்டு வரதுக்கு? உங்களை கூப்பிட வரலையாடா அவன்? எங்களை குரு கூப்பிடவே வரலனா? ஐயோ, அவன் டென்ஷன்ல இருந்தா, அதனாலதான் கூப்பிட வந்திருக்க மாட்டான்னு நினைக்கிறேன். சரி ஓகே, நீங்க வீட்டுக்கு போயிட்டீங்க தானே? எப்படி அஜித்தனா? பொடி நடியாவா? அதுதானே, பஸ்ல போக கூடாது, நாங்க கூப்பிடாம யார் கூடயும் கார்ல போக கூடாது, ஆட்டோல போக கூடாது, எல்லாம் சொல்லி வச்சுட்டு இப்ப எப்படி போனீங்கன்னு கேக்குறீங்க? ஐயோ, நீங்க போகலையோ, மழை பெய்யுது. என்னன்னா பண்றது, மலையில நனைஞ்சிட்டு தான் நின்னுட்டு இருக்கோம். வீட்டுக்கு போனால பஸ் ஏரியாவது. அத நீங்க சொல்றதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும். பஸ்ல போகாதீங்க, அங்க போகாதீங்க, இங்க போகாதீங்க, நீங்க தானே சொன்னீங்க. எப்பனா உங்க பேச்சு நாங்க மீறி இருக்கோம். ஐயோ, அவன் ஏதோ டென்ஷன்ல மறந்துட்டான்னு நினைக்கிறேன். சரி வெயிட் பண்ணுங்க, 5 செகண்ட்ஸ்ல நான் வந்துடுறேன். தங்க, நீயும் மலையில நினைச்சிட்டு இருக்கியா? நீங்க வேற, நான் அவ குத்தாட்டமே போட்டுட்டு இருக்கா. மலை சூப்பரா இருக்குல்ல, அதனால நாங்க நினைச்சிட்டு இருக்கோம்னா. காய்ச்சல் வந்துற போதுடா, நீங்க போய் ஒதுங்கி நின்னுங்க. குரு வரட்டும், அவனால தானே மலையில நினைறோம், அவஸ்தைப்பட்டுட்டோம். அவனோட தண்டனை நாங்க மலையில நினைச்சு அவனை திட்டு வாங்க வைக்கிறதா? இது எப்படி குரு மாமா தண்டனையா மாறும்? நம்ம சந்தோஷத்துக்கு தானே மலையில நினைஞ்சிட்டு இருக்கோம். காய்ச்சல் வந்து அவன் தான் பொறுப்புன்னு சொல்லுவா. வாய மூடு. ஐயோ இருங்கடா, நான் வந்துடுறேன். வேணாண்ணா, எங்களுக்கு குரு தான் வந்து கூட்டிட்டு போகணும். ஏன்டா இப்படி அடம் பிடிக்கிறீங்க? வெயிட் பண்ணுங்க, நான் வந்துடுறேன். டைம் பாரு 7:10 ஆயிருச்சு. மறந்தது உங்க குரு தானே, அவனே வரட்டும். அவன் வர வரைக்கும் இந்த இடத்தை விட்டு நீங்களே வந்தாலும் நாங்க நவர மாட்டோம்னா. என்னடா இப்படி பண்றீங்க? மழை வேற பெய்யுது. நாங்க சொன்னதை எங்க பேச்ச மீறி போய் குரு கிட்ட நீங்களா ஞாபகப்படுத்தி விட கூடாதுனா? குருக்கா எப்ப ஞாபகம் வருதோ அப்ப வரட்டும். ஆமாண்ணா, எங்க பேச்ச மீறி நீங்க ஏதாவது பண்ணீங்கன்னா நாங்க என்ன பண்ணணும்னு உங்களுக்கே தெரியும். ஆமாண்ணா, எங்க பேச்ச மீறிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்ககிட்ட நாங்க பேசவே மாட்டோம். ஜென்மம் எடுத்தாலும் குரு கிட்ட போய் நீங்க ஞாபகப்படுத்திட்டீங்கன்னு தெரிஞ்சிச்சு, அவ்வளவுதான். என்னடா இவ்ளோ நேரம் நிப்பீங்க? நிக்க வச்சாலே வருவானா? வாய்க்கிலேயே சொல்லும் போது மட்டும் தெரியும்ல, அவனே வருவானா? ஆமாண்ணா, நிக்க வச்சாங்கல்ல வருவாங்க. நீங்க கவலைப்படாதீங்க, இங்க மலையில நாங்க ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். எங்களுக்கு காலெல்லாம் வலிக்கல. இப்படி சொன்னாலே இந்த அண்ணன் மனசு எப்படிடா கேக்கும்? அதெல்லாம் இங்க நாங்க சொன்னா கேக்கும்னா. குரு எங்கண்ணா இப்போ? இப்பதான்டா வீட்டுக்கு கிளம்புனா. வீட்டுக்கு போயிருக்கால, பேரை ஏல விடுவா, ஞாபகம் வரும், அப்ப வருவான். அது எப்படி இன்னும் கான்ஃபிடென்ட்டா சொல்ற? வீட்ல போனாலே பிரியா பிரியான்னு தான் கத்திட்டு வருவான், எனக்கு நல்லாவே தெரியும். அதே எப்படி கத்திட்டு வராங்க குருமாமா? ஏன்னா அந்த வீட்ல நான் மட்டும் தான் அவனுக்கு கண்ணுக்கு தருவேன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் நானே வந்து கூட்டிட்டு வந்துட்டா, அவன் வீட்டுக்கு போறதுக்கு இன்னும் 1 மணி நேரம் ஆகுமே. ஏன்னா 1 மணி நேரம் உங்க தங்கச்சிக்கு நிக்க மாட்டாங்களானா? இவ்ளோ நேரம் வெயிட் பண்ணிட்டோம், இப்ப வேணா எங்களுக்கு கஷ்டம், நாங்க பாத்துக்கிறோம்னா. இல்லடா, நான் வரேன். அப்ப நான் ஐஷு சொன்னா எங்க பேச்ச கேட்க மாட்டீங்களா? உங்களுக்கு பிடிச்ச முயலுக்கு 3 கால்ல நின்னுங்க. சரிண்ணா. முயல் எங்க இருந்தாலும் வா, ஒரு காலை உடைச்சு தரேன். ஏன்னா நாங்க பிடிச்ச முயலுக்கு 3 கால் தானா? இந்த வாய் மட்டும் இன்னும் அடங்கல ஐஷு. அது எப்பனா விடும். எனக்கு தெரிஞ்சு ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க போல 3 பேர் சேர்ந்து. அக்கோஸ் நாங்க 3 பேர் என்ஜாய் தான் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா குரு வரட்டும், அவனுக்கு ஆப்பே இதுக்கு மேல தானா இருக்கு. இல்ல, ஷாய் குட்டியை பத்திரமா பாத்துக்கோங்க, நீங்களும் பத்திரமா இருங்க. நான் சாரி, எங்களுக்காக ஷாய் குட்டியவும் நினைய வைக்கிறோம். ஆமாமா, அவ சௌமியா கூட சேர்ந்து நினைச்சதே கிடையாதா? எப்பெல்லாம் மழை வருதோ அப்பெல்லாம் சௌமியா ஷாய் நீங்க எல்லாம் நினைச்சிட்டு தானே இருப்பீங்க. இப்பவா நினைறீங்க புதுசா? என்ன அம்மா சூப் வச்சு கொடுத்துருவாங்க, நீங்க வீட்டுக்கு வாங்க, நாங்க சூப் வச்சு ரெடியா வைக்கிறோம். அப்புறம் கஷாயம் கொடுக்கவும் ரெடியா இருக்கு. கஷாயம் வேணும்னா சூப் ஓகே தான். ஓகே, அம்மா கிட்ட சொல்லி வைக்கிறேன். அம்மாவுக்கு போன் அடிச்சுட்டேன், நீங்க வந்ததை நான் கேட்கவே இல்லை. பரவாயில்ல, இருக்கட்டும் விடுங்க. நான் இப்பவாது கால் பண்ணணும்னு தோணுச்சுல, விடுங்க. அம்மா அண்ணி போன் என்ன சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு? அவ மீட்டிங் அட்டெண்ட் பண்ணிட்டு இருந்தா, அதனால சுவிட்ச் ஆஃப் பண்ணிருப்பான்னு நினைக்கிறேன். சரி ஓகே. நான் பாவம் அவங்க ஃப்ரெண்ட் யாரோ தாரா அண்ணியை பார்க்கணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அது லேட் ஆயிடுச்சு, ஹாஸ்டல் மூடிடுவாங்கன்னு சொல்லி தானே போனாங்க. நாளைக்கு வர சொல்லிருக்கேனா? ஓகே, நான் பாத்துக்கிறேன். சரிண்ணா, நான் சொல்லிட்டேன். அவங்க ஓகேன்னு தான் சொல்லிருக்காங்க. அன்னிக்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருங்கண்ணா. சரிடா, நான் சொல்லிடுறேன். அண்ணா, அம்மா கிட்டயும் கால் பண்ணி சொல்லிட்டேன்னா குரு வர டைமுக்கு வருவான். நீங்களும் ஒரு வார்த்தை சொல்லிருங்களேன்னா அம்மா பயந்துட்டு இருப்பாங்க. அப்புறம் குரு கிட்ட சொல்லக்கூடாதுன்னா சொன்னீங்கன்னு தெரிஞ்சிச்சுன்னா நான் கோவப்படுவேன், நல்லாவே தெரியும். சொல்லலடா, சொல்லல. சரி ஓகேண்ணா. வேலைன்னு விட்டா நம்மளால மறந்துடுறதுல. என்ன நடந்தாலும் இன்னைக்கு குருவை நான் விடுறது கிடையாது. எப்படி என்கிட்ட பேசுறான்னு நானும் பாக்குறேன். அது எப்படி போனா உன் வீட்டுல உன் பேர் தான் யூஸ் பண்ணுவாங்கன்னு தெரியும். அதெல்லாம் நல்லாவே தெரியும், விடு. இதுதான் காதல்னு சொல்லுவாங்களால. காதலில் ஒரு மனங்கட்டி ஒரு அமைதியா இரு. பிரியா, பிரியா, பிரியா எங்க இருக்க? வாப்பா. பிரியா வீட்ல இல்லப்பா. அத்தை வெளியில எங்கேயாவது கோவில் போயிருக்காளா? இந்நேரத்துக்கு எங்க கோவிலுக்கு போறா? அவ காலேஜ்ல இருந்து இன்னும் வரலப்பா. காலேஜ்ல இருந்து இன்னும் வரலையா? அத்தை புரியல. காலேஜ்ல இருந்து அவ இன்னும் வரலப்பா. நீ கூப்பிட போலையான்னு? ஐயோ அத்தை, ஏதோ டென்ஷன்ல மறந்துட்டேன் அத்தை.
எப்போதும் பிக்கப் பண்ணிட்டு தான் அத்தை ஆபீஸ் போவே, இன்னைக்கு மறந்துட்டேன் அத்தை. கொஞ்சம் டென்ஷன், அதனாலதான். ஐயோ அத்தை, சாரி அத்தை. என்கிட்ட எப்பா சாரி கேக்குற? அங்க போய் சாரி கேளு. அங்க அவங்க தான் கோவமா இருக்காங்க, நான் இல்ல. என்கிட்ட போன் அடிச்சு சொல்லிட்டா. அத்தை இப்ப வீட்டுக்கு வர சொல்லிருக்கலாம்ல அத்தை. உனக்கு தெரியாதா? அவங்களுக்கு பிடிச்ச முயலுக்கு 3 கால் தான். நான் எவ்வளவோ சொன்னா அவங்க வர மாட்டேன்ட்டாங்க. குரு வர வரைக்கும் நாங்க இங்கதான் இருப்போம்ட்டாங்க. ஐயோ அத்தை, மழை வேற பெய்யுதே அத்தை. அவங்களுக்கு என்ன இந்த மலையில நினைறது புதுசா? ஐயோ அத்தை, ரொம்ப ரொம்ப சாரி அத்தை. ஏதோ டென்ஷன்ல மறந்துட்டேன் அத்தை. உங்க பையனுங்க இருந்திருந்தா இப்படி விட்டுருக்க மாட்டாங்கன்னு நினைச்சிடாதீங்க அத்தை. நான் நினைக்கலப்பா, நீயும் எனக்கு ஒரு பையன் மாதிரிதான். போயிட்டு வா, போய் அங்க சமாதானப்படுத்து போ. சரி அத்தை, ரொம்ப தேங்க்ஸ் அத்தை. சாரி அத்தை. சாரி எல்லாம் ஒண்ணு வேணாப்பா, போப்பா. ஏற்கனவே இந்த மாதிரி அன்பு கிட்ட அஜித் கிட்ட எல்லாம் நடந்திருக்கு. போயிட்டு வா. இது நம்ம வீட்டுக்கு புதுசு கிடையாது. போயிட்டு வா. சரி அத்தை, போயிட்டு வந்துடுறேன். சரிப்பா, நான் சமைச்சு வைக்கிறேன், வந்துருங்க. சரி அத்தை. ஐயோ, என்ன குரு பண்ணி வச்சிருக்க பைத்திய மாதிரி. என்னடா பண்ணிட்டு இருக்க? சீக்கிரம் போடாங்க. பண்ற வேலை இருக்கு, அவங்களுக்கு கால் பண்ணிட்டே போ. தாய்க்குட்டி வேற இருக்கடா, ஏன்டா இப்படி பண்ற? சீக்கிரம் போய் தொலைடா. குரு மாமா கால் பண்றாங்கடி. போன் அட்டென்ட் பண்ண வேணாண்டி. 2 டைம் கால் வந்துருச்சு. அட்டென்ட் பண்ண வேணாம்னா வேணாம். என்ன குரு மாமா நடந்து வராங்க? நடந்து வரட்டும், எதுவும் பேசாதீங்க. ஷாய்க்குட்டி எதுவும் பேசக்கூடாது. ஏன் நடந்து வராரு? மழை பெஞ்சா இந்த ரோடு தான் இது மாதிரி ஆயிரும்ல, அதனால தான் வண்டி வர முடியாம இருந்திருக்கும். அதனால தான் நடந்து வருவாரு. ஆமாமா, 5 மணி நேரமா நின்னுட்டு இருக்கே. கால் வலிக்கல? ஒன்னும் வலிக்கல. இப்ப குரு வரட்டும் இருக்கு அவனுக்கு. உண்மையிலுமே வலிக்கலையே? உன்னை நிக்க வச்சு நாங்களே உட்கார்ந்துட்டு இருக்கோம். போட்டு கொடுத்துட மாட்டியே? அப்படியெல்லாம் ஒண்ணு போட்டு தர மாட்டேன், கவலைப்படாத. வந்துட்டாரு. பிரியா, ஐஷு, யாராவது ஒண்ணு கூப்பிடுற மாதிரி தோணுதாடி? இல்ல, எனக்கு எதுவும் தோணலையேடி. தோணலையடி. ஓகேடி. இந்த மலையில நனையிறது எவ்வளவு செம்மல்ல? ஆமாண்டி, செம்மையா இருக்கு. இந்த மலையில நனைய விட்டாங்கல்ல, அவங்க தாண்டி கொஞ்சம் மோசம். சாரி ஐஷு. சாரி பிரியா. ஆமாமா, நல்லாதான் இருக்கும். அவங்களுக்கு வேலைன்னா நம்மளால மறந்துடுவாங்கல்லடி. நம்மளால கண்ணுக்கு தெரியுமா? ஐயோ சாரி சாரி பிரியா, தெரியாம மறந்துட்டேன். ஏதோ டென்ஷன்ல மறந்துட்டேன். இனிமே கரெக்டா கூப்பிட வந்துடுறேன். இனிமே நம்மளும் ஒரு ஆட்டோ வச்சிடலாம்னு நினைக்கிறேன். நீ என்ன நினைக்கிற? ஆமாமா, நம்மள யாரும் நம்ப கூடாதுடி. வந்து கூட்டிட்டு போவாங்க, நம்ம வெயிட் பண்ணணும்னா நினைக்க கூடாது. நம்ம இனிமே ஆட்டோ வச்சு ஆட்டோலயே போயிடலாம். ஆமாண்டி, நாளையில இருந்து பேசிடலாம்னு இருக்கேன்டி. ஒருத்தவங்களுக்காக இவ்வளவு நேரம் காத்துட்டு இருக்க தேவையில்ல. அவங்களே ஆட்டோல போவேனா பஸ்ல போவேனான்னுவாங்க. ஆனா அவங்களும் வந்து கூட்டிட்டு போக மாட்டாங்களாம். கேட்டா ஏதோ ஆபீஸ் டென்ஷன் சொல்லிடுவாங்களாம். சாரி சாரி ஷாய்குட்டி, சாரிடா. யாராவது பேசுங்களேன், உங்களுக்குள்ளேயே பேசிட்டு இருக்கீங்க. நான் தான் சாரி கேக்குறேன்ல. நான் தான் தப்பு பண்ணேன். என்ன பண்ணா மன்னிப்பீங்க? ஹே ஷாய்குட்டியே சொல்றல, ப்ளீஸ் ப்ளீஸ், ரொம்ப ரொம்ப சாரி. இனிமே நான் கரெக்ட் டைமுக்கு கூப்பிட வந்துருவேன். ஆமா, இந்த ஒரு டைம் மட்டும் மன்னிச்சு விட்டுருங்களேன். சாரி சாரி ப்ளீஸ். சரி, ஓகே, போலாம். வளருதுமா? என்னது இந்த மலையில ஐஸ்கிரீம்? ஐஸ்கிரீம்ல வேணாண்டா. ஐயோமா ஐஷு, தப்பு பண்ணீங்களா? வாங்கி கொடுக்கணும். இந்த மலையில ஐஸ்கிரீம் சாப்பிட்டா என்ன ஆகும்னு தெரியும்ல? இவ்ளோ நேரம் மலையில நனைஞ்சிட்டோம். இதுக்கு மேல ஐஸ்கிரீம் சாப்பிடுறதுலயே காய்ச்சல் வரப்போகுது. மலையில நனைய விடும் போது அவருக்கு தெரியல நமக்கு காய்ச்சல் வரும்னு. சரி ஓகே, வாங்கி தரேன். சாரி. ஃபேமிலிக்குள்ள சாரி வேண்டாம் மாமா. இப்படின்னு பார்த்தா அன்பா அண்ணன் ஜீவா மாமா கிட்ட எல்லாம் நாங்க கோச்சிருக்கணும். சாரி எல்லாம் வேணாம். நிறைய டைம் இப்படி நடந்திருக்கு. சாரி எல்லாம் வேணாம். அப்பப்ப சின்ன சின்ன ஆசை நிறைவேற்றிக்கோ. இந்த மாதிரி வரும்போது ஃபேமிலிக்குள்ள சாரி எல்லாம் வேணாம் குரு மாமா. சாரிடா, சாரி கேட்க வேண்டியது என்னோட கடமை தானே. அதை ஏத்துக்கிற நிலைமையில இந்த ஃபேமிலி இல்ல மாமா. ஐஸ்கிரீம் வாங்கி தர வரைக்கும் என் ஃபேமிலி கேட்டாங்க, வாங்கி தவறாம இருப்பேனா? வாங்கி தரேன். ஒரு ஆல மர விழுதா பல உறவு ஒன்னா வாழும். வாக்கு நெஞ்சம் பாசத்துல ஊஞ்சலாடுது. ஒரு கண்ணு கலங்கினாலும் பல கைகள் துடைக்க வருமே. இப்படி ஒரு கூட்டுக்குள்ளத்தான் வாழ ஏகுதே. சொந்தமுள்ள வாழ்க்கை சொர்க்கத்துக்கு மேலே. சொத்து சுகம் ஏதும் வேண்டாமையா. உங்க வைஃபை சமாதானப்படுத்திட்டு வாங்க. 5 மணி நேரமா உட்காராம நின்னுட்டே இருக்காங்க. நாங்க மட்டும் தான் உட்கார்ந்துட்டு இருந்தோம். இன்னும் உங்க வைஃப் உட்காரவே இல்லை. நீங்க சமாதானப்படுத்திட்டு வாங்க. இன்னும் கோவத்துல தான் இருக்கா. நாங்க வர வாஷாய் போலாம். மாமா, கார் எங்க இருக்கு? கொஞ்சம் முன்னாடி போங்கடா, கார் தெரியற மாதிரி தான் பாட்டி இருக்கேன். சரி மாமா, நீங்க சமாதானப்படுத்திட்டு வாங்க. உங்க வைஃப் 5 மணி நேரமா நின்னுட்டு இருக்காங்க. பை. என்ன இப்படி மாட்டி விட்டு போறீங்க? 5 மணி நேரமா நிக்க வச்சது உங்க தப்பு. நாங்க வரோம். ஐயோ, 5 மணி நேரமா நின்னுட்டு இருக்காளா? நம்ம அவ்வளவுதான்டா. இப்போ 5 மணி நேரம் நிக்க வச்சதுக்கு 5 நாள் நம்ம கெஞ்ச வேண்டியதா இருக்கும். பிரியா, போலாம். கார்ல போலாம். ஒரு 2 நிமிஷம் பேசலாமா? பேசுங்க. சாரிடா, உன்னை ரொம்ப நேரம் நிக்க வச்சிட்டேன்னு நினைக்கிறேன். கால் வலிக்குதா? இல்ல கால் இனிக்குது. சாரிடா, ஏதோ டென்ஷன்ல பண்ணிட்டேன். ரொம்ப ரொம்ப சாரி. ஆமா,
ஆமா டென்ஷன்ல அடுத்தவங்களுக்கு கால் வலிக்குதா இல்லையான்னு தெரியாம நீங்க பாட்டுக்கு இது பண்ணுவீங்கல்ல. நின்னது நாங்க தானே. சேர் வாங்கி உட்கார்ந்துட்டு இருக்கலாம்ல, 5 மணி நேரமா நின்னுட்டு இருக்க. சார் எனக்காகவே எல்லாரும் லைனா போட்டு வச்சிருக்காங்கல்ல. சாரிடா, ரொம்ப ரொம்ப சாரி, உன்னை ரொம்ப நேரமா நிக்க வச்சிட்டேன். அதை நிக்க வைக்கிறதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும். ஆனா இதுக்கு மேல இப்படி எல்லாம் பண்ணாதீங்க குரு. பாவம் நாங்க நின்னுட்டோம், ஷாய்க்குட்டி நிப்பாளா குரு. பாவம் அப்பவே கால் வலிக்குதுன்னு சொன்னா, அதனால தான் அவளுக்கு நான் சேர் வாங்கி கொடுத்தேன். இப்பதானே கால் கொஞ்சம் கொஞ்சமா சரியாச்சு, அதனால அவளுக்கு கால் வலிக்குதுன்னு சொன்னா. உனக்கு கால் வலிக்கலையா? நிக்குது குரு, வீட்டுக்கு போலாமா? நிக்க முடியல குரு. சரி ஓகே போலாம். என் வைஃப் நடந்து வர வேணா, நான் தூக்கிட்டு போறேன். ஒன்னும் தேவையில்ல குரு, நடந்தே வந்துட்டேன். அதெல்லாம் எப்படி முடியும்? இரு. குரு என்ன பண்றீங்க? விடுங்க குரு. என் வைஃப தூக்குற, இதுல என்ன இருக்கு? அதே மாதிரி என் வைஃப தூக்க யாரும் கேள்வி கேட்கணும்னு அவசியம் இல்ல. நான் கேட்கலாம், நான் உங்க வைஃப், நான் தான் சொல்லணும். என்ன தூக்குங்க, நான் தான் சொல்லணும். இல்ல அவளோட கண்ணை பார்த்தாலே இவ என்ன நினைக்கிறான்னு எனக்கு தெரியும். இப்போ நீங்க தூக்கணும்னு நினைச்சேன்னு சொல்றீங்க. ஆமா, அவளுக்கு ரொம்ப கால் வலிக்குது, அதுவும் என்னால தானே. அதனால என் வைஃப தூக்கிட்டு போறதுல தப்பே இல்ல. குரு விளையாடாதீங்க, விடுங்க குரு. நான் விளையாடலமோ, உண்மையதான் சொல்லிட்டு இருக்கேன். விடுங்க குரு. இப்போ சொல்றேன், இதுக்கு மேல இந்த மாதிரி எல்லாம் பண்ணக்கூடாது சரியா? ஷாய் குட்டி எல்லாம் இருக்காங்க, அவங்களுக்கு எல்லாம் ரொம்ப கால் வலிக்கும் குரு. சரி ஓகேமா, இனிமே இப்படி பண்ண மாட்டேன். கரெக்ட் டைமுக்கு வந்து கூப்பிட்டு வந்துடுறேன். ஓகே குரு, போலாமா? போலாம். அப்ப நீ தூக்கணும்னு ஆசைப்பட்டதானே? இல்ல. அப்ப கீழே இறக்கி விட்டுமா? தூக்கிட்டீங்களா, அப்படியே தூக்கிட்டு போங்க. அப்பயே தூக்கணும்னு ஆசைப்பட்டேன்னு சொல்ல மாட்டேன். நான் ஆசைப்படவே இல்லையே சொல்றதுக்கு. நம்பிட்டேன். அவ்வளவு சீக்கிரம் இவன் பார்வையில நான் விழுக மாட்டேன். இவ கண்ணை பார்த்தா மட்டும் என்னடா பேசவே வர மாட்டேங்குது. ஒருவேளை கண்ணுக்குள்ள அவ்வளவு பவர் வச்சிருப்பாளோ? குரு, அவ கண் பார்வையில விழுந்துராத குரு. பிரியா விழுந்துராத அவன் கண் பார்வையில. நான் அப்படியெல்லாம் விழுக மாட்டேன். வளையாத நதிகள் எல்லாம் நதிகள் என்று ஆகாது, சிணுங்காத கொலுசுகள் எல்லாம் சங்கீதங்கள் பாடாது. மடியில் தலையணை செய்தாய், மெல்ல வந்து மனதில் கலவரம் செய்தாய். ஒரு கண்ணில் வன்முறை செய்தாய், பாவம் என்ற மறு கண்ணில் மருந்துகள் தந்தாய். எனக்குள் உன்னை தொலைத்த நீ உன்னுக்குள் என்ன தேட, இரண்டு உயிர்கள் இருந்தால் அது காதல் என்று கூற. வேணா விழுந்துடுவேனா, கண்கள் கண்டா கவிழ்ந்துடுவேனா.